என்னங்க பெரிய கூமாம்பட்டி ரெண்டு பக்கம். வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. ஹாய் மக்களே, இப்போ நான் பார்பேரியன் லைட் ஹவுஸ், இது இலங்கையில் பேர்வளையில் இருக்குது, அங்கே தான் போய்கொண்டிருக்கேன். போகிற நேரம் கொஞ்சம் பேர்வளை டவுன்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான், மீன் பிடிக்கிற இடத்துல தான் இது இருக்குது. ஹாய் மக்களே, வணக்கம். லைஃப் ஆஃப் ராஜீவ் யூடியூப் சேனலோடாக உங்க எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பேர்வழியில் இருக்கிற பார்பேரியன் லைட் ஹவுஸ் ஐலண்டுக்கு வந்திருக்கேன். அங்கே பாருங்க, ரொம்ப பிரபல்யமான ஒரு ஐலண்ட். அந்த ஐலண்டை நோக்கி தான் போக போகிறேன். ஸோ போட்டில் போக போகிறோம். போட்டில் போகிற நேரம் இப்போ போட் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவங்க வந்த உடனே நாங்கள் அப்படியே போட்டில் போகிற நேரம் எப்படி என்ன ஸ்பெஷல், அந்த ஐலண்டில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே காட்ட போகிறேன். வாங்க போகலாம். இருக்கு அந்த தீவுக்கு போக போறோம். இதால போகலாம். மீன்பிடி படகுகள், புது படகு, பழைய படகு எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க. இதுல தான் போக போறோம். எங்களை பத்திரமா கூட்டிட்டு போக போறது. வந்தாச்சு, இப்ப போவோம். சரியா? இப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். பாதுகாப்பாக போக வேண்டி இருக்கு. அங்கேருந்து ஒரு சின்ன படகு எடுத்துக்கொண்டு தீவை நோக்கி போய்கொண்டிருக்கோம். போகிற நேரம் வேற லெவல் வைபுங்க. சுத்த வர பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. தீவை நோக்கி ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் தான், ஒரு 3-4 நிமிஷத்தில் போகலாம். உங்களுக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, அதுதான் தீவு. அங்கே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அந்த தீவில் என்ன ஸ்பெஷல் இருக்குது எல்லாத்தையும் அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்பேரியன் லைட் ஹவுஸ் தீவுக்கு போகலாம். இப்போ நாங்கள் தீவுடைய கரைக்கு வந்தாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே கரைக்கு வந்துட்டோம். பத்திரமா கொண்டு வந்து எங்களை விட்டுட்டாங்க. இப்போ நாங்கள் தீவை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பார்பேரியன் லைட் ஹவுஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எங்களை கூட்டிகிட்டு வந்த அந்த படகு போய்கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் போட்லேருந்து இறங்கிட்டு பார்பேரியன் லைட் ஹவுஸ் ஒரு தீவு, அந்த தீவுக்கு தான் நான் வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வர்ற இந்த இடத்துக்கு. கண்டிப்பாக இந்த இடம் ஃபேமிலியாக வர்றதுக்கு, ஃப்ரெண்ட்ஸாக வர்றதுக்கு, சமைச்சு சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு வேற லெவல் நேரம். இப்போ வந்துட்டு சூரியன் ஒரு பக்கம் இருக்க நேரம், இந்த பக்கம் கடற்கரை. நான் தீவுக்கு போக போகிறேன். தீவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். அதுதான் தீவு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தீவுக்குள்ள ஒரு அழகான லைட் ஹவுஸ் இருக்கு. ஒரு மாலை நேரத்துல நாங்க இருக்கிறோம். அந்த தீவுக்குள்ள என்னென்ன இருக்கு, எது எது இருக்குது சொல்றாங்க, நல்ல அழகா இருக்கும் அப்படின்னு. ஒரு இப்போ 5 மணி நான் வர்ற நேரம். ஸோ 5 மணிக்கு இப்படியான ஒரு கொஞ்சம் கிளைமேட் கூலாக இருக்கு. இந்த நேரத்தில் இப்படி வர்றது ரொம்ப சந்தோஷம். அந்த தீவுக்குள்ள என்னென்ன இருக்கு வாங்க பார்க்கலாம். பார்பேரியன் லைட் ஹவுஸ் தீவு. நிறைய மரங்கள் இருக்கு. ஒரு சிவப்பு காய், இது என்ன காய்ன்னு தெரியாது, ஆனா சின்ன வயதுல தெரிஞ்சமா இருக்குது. மரங்களோட சேர்ந்து அந்த காயை பக்கத்துல உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இதா இருக்கு. சில இனிக்கும், ஆனா நம்பிக்கை இல்லை. ஸோ மேல போறேன் வாங்க. என்னங்க, நான் வந்திருக்கிற பாதை சரியானு எனக்கு தெரியல. பொதுவாக ஒரு பாட்டு இருக்குல்ல, யாரும் இல்லாத தீ ஒன்று வேணும், அதில் ஒன்னோட நான் மட்டும் வேணும், இல்லை நீ மட்டும் வேணும். கண்டிப்பா இந்த தீவுல யாருமே கிடையாது. நானும் இந்த ஃப்ரெண்டும் தான் இருக்கோம். பாருங்க, பயமா இருக்குது எனக்கு.
ஒரு பெண்ணாம்பிரிய தீவு. நான் வந்திருக்க ரூட் சரியோ தெரியல, இல்ல மற்ற பக்கத்தால போகணும்னு தெரியாது. ஒரே காடா இருக்கு. சரி வாங்க போகலாம். இங்க என்னங்க பெரிய கூமாம்பட்டி பாபேரியன் தீவு. தீவுக்குள்ள போயிட்டு ரோட்டை மாதிரி வந்துட்டேன் பயத்திலே திருப்பி. அப்படி ஒரு தீவு. உங்களை சுத்தி நீர் மட்டும்தான் இருக்கு. இங்க கடல் இருக்குது, ஆபர் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, மரம் இருக்கு, லைட் ஹவுஸ் இருக்கு, மீன் இருக்கு, போட் இருக்கு. வேணா பிடிச்சி இங்கேயே சாப்பிடலாம். அது தாங்க பாபேரியன் லைட் ஹவுஸ். அங்க போகலாம். இதுதான் தீவுக்கு போற பகுதி, பாபேரியன் தீவு. கடல்ல இருந்து இறங்கியாச்சு, தீவு ரோட்டு மாறி போயாச்சு, திரும்ப சரியான பாதைக்கு வந்தாச்சு. பாதையில போறோம். பாதை வடிவா செய்திருக்காங்க தீவுல. இங்க பாருங்க, வடிவான பாதை, 2 பக்கம் மரங்கள். தீவுன்னா இப்படித்தான் இருக்கும். தீவுக்குள்ளே போகிற நேரம் இடையில இடையில நல்ல நல்ல காட்சிகள் கடலோடு சேர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்களும் இப்போ பார்க்குறீங்க. இன்னும் போக போக நிறைய விஷயம் இருக்கு, காட்டுறேன் வாங்க. தீவுல செம்மையா லைட் ஹவுஸ் இப்ப எனக்கு தெரியுது. தென்னை மரத்தோட சேர்ந்து சூரியன் ஒரு பக்கம் மறையுது. அங்க பாருங்க, பாருங்க வேற லெவல்ல இருக்கு. தென்னை மரத்தோட சேர்ந்து இந்த ரோடு செம்ம. லைட் ஹவுஸ் என்ற கண்ணுக்கு தெரியுது. காட்ட போறேன், பார்ப்போம். பாபேரியன் தீவுன்னு சொன்னா தீவு தாங்க, வேற லெவல் தீவு. இப்படி இருக்க நேரம் பாருங்க, என்னத்த பண்றது. செம்மையா இருக்குது, சூப்பர்பா இருக்குது. லைட் ஹவுஸை பார்க்க விட மாட்டாங்களா? என்ன கொடுமை சரவணா இது. லைட் ஹவுஸ் பார்க்க தான் நாங்கள் இங்கே வந்தோம். திறந்துருக்காங்க. நான் பயந்துட்டேன், லைட் ஹவுஸ் மூடி இருக்குன்னு. திறந்துருக்காங்க, வாங்க போகலாம். நிறைய மாடுகள்லாம் இருக்கு, காட்ட போறேன். ஸோ லைட் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கேன். செம்மையா வேற லெவல்ல. ஆஹா, என்னங்க இவ்வளவு அழகா இருக்கு, நோ வார்த்தைகள். இந்த ஏரியாவை பாருங்க. லைட் ஹவுஸ், அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு தீவு கிட்ட லைட் ஹவுஸ் இருக்கு. ஆனா நிறைய மாடுகள், பசுக்கள் மேயுது. கிட்ட போனா கொம்பு கொம்பும் இருக்கு. இங்க பாருங்க, இன்னொரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்க, வேற லெவல் வியூ. லைட் ஹவுஸ் இந்த பக்கத்துல வந்தாச்சு. ஒரு தீவுக்கு நடுவுல லைட் ஹவுஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இப்படியே வர்றேன்னு பாருங்க. இப்படியே
செம்மையான ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த லைட் ஹவுஸை பார்த்தாச்சு. அதுவும் ஒரு தீவுக்கு நடுவில் இருக்குங்க. சுத்த வர கடலுக்கு நடுவில் ஒரு தீவு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கடலுக்கு நடுவில் ஒரு தீவில் இருக்கேன். இங்கே பாருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் கடல். எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இப்படி வாழணும். செம்மையான பிளேஸ். லைட் ஹவுஸ் மூடி இருக்கு. மேலே போகலாம் இந்த ஆசையில் வந்தேன், மூடி இருக்கு. பரவாயில்ல, தீவுக்கு வந்தாச்சு. செம்மையா சூப்பர்பா இருக்கு. இங்க பாருங்க, எல்லா மரத்துலயும் தென்னங்காய் இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த தீவுக்கு வரலாம். போட்டுக்கு நாங்கள் 2 பேர் வந்தோம். 2 பேருக்கு எங்களுக்கு 3000 ரூபாய் எடுத்தாங்க. வளமையா 4000 ரூபாய் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க 5-6 பேர் சேர்ந்து வர்ற நேரம் ஒரு ஆளுக்கு 500 அப்படியே கொடுத்து வந்துடலாம். ஆக இந்த தீவுக்கு வந்தால் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு. குளிக்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். அதுக்கான குளிக்கிறதுக்கான இடம் எல்லாம் இருக்கு. ஸோ நான் போகிற நேரம் சில விஷயங்கள் காட்டுறேன், வாங்க போகலாம். ஸோ நாங்கள் வந்து பேர்வலையில் பாபேரியன் லைட் ஹவுஸில் இருக்கோம். இந்த லைட் ஹவுஸுக்கு 130 வருஷமா லைட் ஹவுஸ். இங்கே கட்டப்பட்டிருக்க கட்டிடம் இருக்குதானே, இது எல்லாமே 130 வருஷம் வெள்ளைக்காரர்களால் கட்டப்பட்டது. ஜென்ரேட்டர் ரூம் இருக்குது. ஆனால் ஜென்ரேட்டர் சரியாக இப்போ ஒர்க் பண்ணதில்லை, பழசாகிட்டு. அங்கே பழைய வீடு, அதுவும் ஒரு 135 வருஷம். அதுக்குள்ளே சில நேரம் கேள்விப்பட்ட வரைக்கும் இரவு நேரத்தில் ஒரு வெள்ளைக்காரி அம்மா ஒரு விளக்க பிடிச்சிட்டு கடல் பக்கம் போவாங்களாம், வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த உள்ளுக்கு வந்து அது வேற டேஞ்சர். ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம ஏரியா, என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியாக வரலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வரலாம். ஒரு தீவுக்கு நடுவில் இது இருக்குது லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸுக்கு மேலே ஏற விடுறாங்கள, காரணம் என்ன தெரியுமா? வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்து மிகப்பெரிய சிக்கலாம். இரவு நேரத்துலையும் சரி பகல் நேரத்துலையும் சரி ஒரே ஒருவர் வந்துட்டு அரசாங்க சார்பாக பாதுகாப்பில் இருக்கிறாங்க இந்த தீவில். அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அதே சமயத்தில் நீங்கள் தீவை பார்த்துட்டு வரும் பொழுது எந்த போட்டில் வந்தீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணால் உடனே வந்துடுவாங்க, 2 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. அங்கே பாருங்கள், நான் அந்த தீவு கரைக்கு வந்தது பிறகு மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சுற்றி வலை வீசி கொண்டு இருந்தாங்க. மீன் பிடிக்கிறது பார்க்குறதும் ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இங்கேருந்து ஒரு கவிதை சொன்னால் எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சுட்டு ஒரு கவிதை சொல்கிறேன். கடலோடு இணைந்து ஒரு மாலை நேரத்தில் பல சோகங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்து உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு சொன்னா ஒரு தீவுக்கு நடுவில் ஒரு நிசப்தம் மட்டும், கடல் அலைகள் காதுகளில் அந்த சத்தத்தை வீச, மனசுல உள்ள கவலைகள் எல்லாம் நீங்க இப்படி தனியா வந்து பாருங்க. நாங்கள் கால் பண்ண உடனே எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த படகு வந்துட்டு பாருங்க. கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்ந்து இருந்து மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம். ஸோ எங்களுடைய போட் வந்தாச்சு. நாங்கள் பக்கத்துலேயே வந்துட்டோம். ஏற போகிறேன். இவர் தாறுமாற ஓட்டுறாரு, பயம் இருக்குது ஆல்ரெடி. போட்டில் வந்த எங்கள் தலை சொன்னார் என்னன்னு சொன்னால், நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, உங்களை நான் தீவை சுற்றி காட்டுறேன் போட்டில் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. நாங்களும் சந்தோஷமாக அங்கே பாருங்க, அந்த தீவை நோக்கி போய் கொண்டிருக்க நேரம் அலையெல்லாம் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ போட் ஓடிட்டு வந்த எங்களுடைய டிரைவர் சொன்னார், ரொம்ப வந்துட்டு அலை அடிக்குது, இதுக்கு மேலே போனால் நாங்கள் கீழே போக வேண்டி வரும், அதனால் நான் உங்களுக்கு அரைவாசி மட்டும் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்கள்.
வேற லெவல் செம்மையாக இருந்தது இந்த தீவை பார்க்குற நேரம். வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம் உலகமே. வந்த கரைக்கு பக்கத்தில் நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கோம். செம்மையாக இருந்தது இந்த போட் ரைடிங். அதாவது இது வரைக்கும் இவ்வளோ வேகமாக கடலில் நான் ஒரு போட் ரைட் போனது கிடையாது. அவ்வளவு செம்மையாக சூப்பராக இருந்தது. நான் வர்ற நேரம் நிறைய மீன் பிடிச்சிட்டு படகுகள்லாம் வந்து கொண்டிருந்தது. எல்லாமே மீன்பிடி படகுகள் தான் அங்கே இருக்குது. இது ஒரு மீனவ கிராமம்னு சொல்லலாம். இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது. சூரியன் மறைகிற நேரம். நான் சொன்னேன் தானே இந்த மீன்பிடி படகுகள்லாம் வந்து கொண்டிருக்குன்னு. இங்கே இவங்கெல்லாம் மீன்பிடி படகுகள் வந்து இப்போ அந்த மீன் பிடித்த படகை தள்ளி கொண்டிருக்காங்க. அதுக்குள்ளே மீனெல்லாம் இருக்குது. அந்த மீன் என்ன எப்படி இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய மீன், சும்மா கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, இது டூனா மீனுங்க. டூனா மீன். இப்போ நான் கொழும்பில் இருக்கிற நேரம் ஒரு கிலோ 2500 3000 சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த மீன் 1500 ரூபா ஒரு கிலோ. நிறைய லாபம். ஐஸ் பெட்டிக்குள்ளே போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அங்கே போனால் கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்குற நேரம் வேறு லெவலில் இருந்தது. மீன் வந்த உடனே எடுக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஹோட்டலில் இருக்கிறவங்க இல்லை வியாபாரம் செய்கிறவங்க எல்லோரும் தான் மீன் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. கரையிலிருந்து சூரியன் மறைகிற நேரம் அந்த தீவை காட்டுறேன். நீங்கள் அந்த தீவுக்கு தான் போயிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மாலை நேரத்தில் அந்த இடமே அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? வேறு லெவல் வைப்புங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சது இருந்தது. அந்த தீவுக்கு போயிட்டு வந்திருக்கேன். பார்பேரியன் தீவு போட்டில் வந்தது பார்த்துருப்பீங்க. வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்க. இலங்கை கொழும்புல இருக்க பேர்வலை இந்த தீவு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இதை இன்னும் டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணால் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச தீவாக மாறும். இந்த லைட் ஹவுஸுக்கு வரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.